So very good evening everyone. So welcome back to the Talk and Mocks channel. Hope the video is clear. So we'll start the session today. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சும்மா ஒரு ரெண்டு விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இப்போ நம்ம ட்ரெயின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்டாப்பேஜஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். சப்போஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். அதுதான் ஓகே, சிம்பிளான ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ சும்மா ஒரு ஐடியா, ஓகே இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். ஓகே, ஸோ பேசிக்காக போயிட்டுருக்குற இப்போ தான் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், என்ன சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. Okay, so before moving to that, let's inform something about the Unacademy's courses. Okay, so 24 March 2021 okay, we have started the new batches. Okay, so the batches என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். And you know that Unacademy is the largest online platform for all the competitive examinations. Okay, so kindly utilize this platform and get benefited. Of course, it is having n number of users, like nothing but 4K 40K recorded content இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். And top educators from India they are taking, and of course you have 20,000 plus practice questions are there. Okay, so please kindly utilize this platform. Okay, of course, what are the batches, என்னென்ன எக்ஸாமுக்கான பேட்சஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்ஸாக SBI Clerk 2021 kind பேட்சஸ் தனியாக போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி கிராண்ட் விஜய் செட் 2021க்கும் நம்மளோட Unacademy கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கோர்ஸில் போய் என்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இதையும் தாண்டி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா SBI PO, IBPS PO and foundation courses for all the SBI PO SBI examinations, nothing but SBI PO, SO Clerk எல்லாமே. ஓகே, ஸோ இதை தாண்டி எவ்ரி சண்டே ஓகே we have a scholarship test from Unacademy. Okay, so every Sundays 10 AM okay we'll have this. So you can use the code. Okay, இது வந்து ஒரு உங்களோட ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ப்ளீஸ் கைண்ட்லி யூட்டிலைஸ் திஸ் கோட் நிஷா 2411. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இந்த கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிறது தான். ஓகே, இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு டூ இட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு Unacademyயோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Unacademyயோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கும். ஓகே, ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கலாம். 1 month, 3 months, 6 months, தட் இஸ் half a year, 1 year and 2 yearsக்கான கோர்சஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான டேரிஃப் இருக்குது அண்ட் இட் வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா கைண்ட்லி யூஸ் த கோட் அனிஷா 2411 டு கெட் அன் இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, இன்னும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ த்ரூ டெலகிராம். ஓகே, my name in Telegram is Anu Aravind. Okay, you can contact me, like you want additional discount in the Telegram, you can contact me. I will really help you. Okay, now we'll move to the next one. So all said, let's crack it. Okay, so இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பேசிக்கான விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் கொண்டு போயிருக்கோம். சும்மா ஒரு 2 ப்ராப்ளம். ஓகே, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 minute ஓகே உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது என்னால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ரியலி உங்களுக்கே நீங்கள் குரோஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் சால்விங் திஸ் ப்ராப்ளம். So the ratio between speed of boat in still water to the speed of stream is 5:2. If 2 to 4 kilometers traveled by downstream in 4 hours, then find the difference between speed of boat in still water and speed of the stream. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. நீங்கள் நிறைய பேர் பேனா எடுக்கவே சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி ப்ராக்டிஸில் இருக்காங்க. நான் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த பெயின். ஓகே, கம் ஆன், யூ கேன் டூ இட். ஓகே, டன். ஸோ 1 minute ஆகிடுச்சு, நம்ம போடலாமா? சரிம்மா, இப்போது நான் எப்படி யூஸ்வலாக இதை சால்வ் பண்ணுவேன்னா ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது நான் யூனும், ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நான் வீணும் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் தான் என்னோடய கிளாஸஸ் கொண்டு போயிருப்பேன். ஸோ அதுபடி இப்போது நான் கொண்டு போகிறேன். ஸோ 5:2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது 5x இது 2x அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் 2 to 4 kilometers traveled downstream. ஓகே, நான் டவுன் ஸ்ட்ரீமில் 2 to 4 kilometer ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 to 4. ஓகே, ஸோ அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி நம்ம டைம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாம்மா?
ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறதுனால நான் ரெண்டையும் ஆட் பண்ணணும். u + v தானே நம்ம போடணும். ஸோ 7x. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 4 hours நான் உடனே சொல்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நத்திங் பட் தட் 2 வரும். t is equal to 8 x is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ரெப்ரசென்ட் பண்ணது. ஸோ நத்திங் பட் 32/7x is equal to 4 அப்படிங்கிறதா கான்செப்ட்டு. இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நத்திங் பட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஹியர் நான் அப்படி இங்கே 2 to 4 அப்படிங்கிற இங்கே 7x வராதுங்க. ஓகே, 32/x is equal to 4. ஸோ அதில் தான் நம்ம அப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ x equal to 8ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா find the difference between speed of boat in still water. யூக்கும் விக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்படிங்கிறத என்னென்னு கேட்குறாங்க. ஸோ 5க்கும் 2க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 3x அப்படின்னு வந்துடும். எக்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நத்திங் பட் 8. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 24 km/h. ஸோ எத்தனை பேர் 24 km/h கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் வெரி குடோஸ். ஓகே, சூப்பர்மா. ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். ஓகே, இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஷின். கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, கொஷினை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது ஈஸி தான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஏ வந்து இப்படி மூவ் பண்ணுறாரு, பி இப்படி மூவ் பண்ணுறாரு. ஸோ டயக்ராம் தெளிவாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு புரியணும். ஓகே, கொஞ்சம் இதில் யோசிக்கக்கூடிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் தான். The ratio of speed of A and B in still water is 3:2. A and B start from the same point in the river. A goes upstream and B goes downstream. After 3 hours, the stream stops flowing and A starts rowing in the opposite direction to meet B. How much time after the stream stops flowing does A meet B? Okay, இதுதான் நம்மளோட கேள்வி. Okay, I will do this problem. Okay, so it's time for us to do the problem. ஸோ இதை நான் முதல்ல டயக்ராம் உங்களுக்கு வரைகிறேன். இந்த பாயிண்ட் தான் இருக்கிறாங்கன்னா பி இந்த பக்கம் மூவ் ஆறாரு, ஏ இந்த பக்கம் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி மூவ் ஆறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே யூவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது, அதாவது யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ அதாவது 3xங்கிறது ஏவோட வேல்யூ, இவர் வந்து 2xங்கிறது பியோட வேல்யூ. ஸோ இவர் வந்து 3x. ஓகே, ஏன்னா இவர் வந்து போகிறது அப்ஸ்ட்ரீம். கரெக்டாமா? ஏ கோஸ் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா இவரோட ஸ்பீடு என்னவாக இருந்திருக்கணும்? u minus v, அதாவது ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் எனக்கு தெரியாதனால நான் v அப்படின்னே வச்சுருக்கேன். ஸோ இவர் இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஸ்பீடில் போவார்? 3x minus v அப்படிங்கிற ஸ்பீடில் போவார். இவர் என்ன ஸ்பீடில் போவார்? 2x plus v அப்படிங்கிற ஸ்பீடில். இங்கேருந்து இப்படி இவர் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இங்கே ப்ளஸ்னால் இவர் டவுன் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்காரு. 3 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ஓகே, தி ஸ்ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங். அப்போ இவங்க 3 hours ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஓகே, 3 hours வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அப்போது எப்படின்னா எனக்கு வந்து திஸ் இஸ் அ பாயிண்ட். நான் இந்த ஹோல் டிஸ்டன்ஸை தான் எடுத்துக்க போகிறேன். ஏன் மேம் அதை கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இவர் மூவ் பண்ணி இங்கே வந்திருக்காருன்னு நினச்சிக்கலாம், இவர் மூவ் பண்ணி இங்கே வந்திருக்காருன்னு நினச்சிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஹோல் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த பக்கம் எழுதுகிறேமா. ஸோ ஸ்பீட் இன்டூ டைமில் 3x minus v அப்படிங்கிறது ஏவோட ஸ்பீடு. அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா 3 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இது தெரியுது. அப்போ இப்போ இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண போகிறேன். 2x + v இன்டூ 3 அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? 9x minus 3v ப்ளஸ் 2x + 3v அப்படிங்கும்போது இந்த 3v கேன்சல் ஆகி
ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கே 6x வருமா, 6x. ஸோ 15x அப்படிங்கிறது என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? எஸ், கண்டுபிடிச்சிட்டேன் மேம், இது வரைக்கும் எனக்கு டவுட் இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்ட்ரீம் ஃப்ளோவே இல்லை. அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா they are going to stop traveling still water, அவங்களுக்கு ஸ்ட்ரீமோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, வந்து இங்கேருந்து இனிமேல் இந்த பக்கம் போகும்போது வெறும் 3x அப்படிங்கிற ஸ்பீடில் தான் போகிறாரு. அவர் இந்த பக்கம் வெறும் 2xங்கிற ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கிறார். ஏன்னா நமக்கு வீங்கிற கான்செப்டே கிடையில எப்போனா 3 மணி நேரம் கழிச்சு. ஓகேவா? 3 மணி நேரம் கழிச்சு அந்த வீங்கிற கான்செப்டே இல்லை, ஏன்னா ரிவர் ஃப்ளோ ஆகுது நின்றுச்சு. அப்போது நமக்கு இவர் 3xம் இவர் 2x அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் ஸோ நல்லா கவனிங்க, ஆஃப்டர் 3 hours the stream starts flowing, A starts flowing towards the opposite direction to meet B. அப்போ A தான் திரும்பி B மீட் பண்ண போகிறாரே தவிர B ஆல்ரெடி போயிட்டு இருக்க டைரெக்ஷனில் தான் போகிறாங்க. அப்போ இப்போ இந்த டைமில் இவங்க 2 பேருமே ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். சரியா? how much time after the stream stops does A meet B அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்காமல் ட்ரெயின்ஸில் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்ளை பண்ணுற கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ணுவோம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு distance divided by relative speed. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே போகிறோம். டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னதுமா, 15x டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ஒரே டைரெக்ஷனில் போகும்பொழுது ரெண்டோட ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்கே 3x இங்கே 2x இருக்குது. ஸோ எக்ஸ்ன்னு இருக்கனால இந்த 2 எக்ஸும் கேன்சல் ஆகி ஓகே எவ்வளோ நேரம் கழிச்சு அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னா இனிமேல் 15 hours கழிச்சு மீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல கொஷின், நல்ல யோசிக்கக்கூடிய கொஷின், அண்ட் சிம்பிளான கொஷின் கூட. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸை. ஸோ நம்ம இந்த மாதிரி அடிக்கடி ஒரு 2 கொஷினோட உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பாய். ஓகே, ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே மேம், கொஷின் இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது அதை நிச்சயம் நாங்கள் கொண்டு வரும். ஓகே, ஸோ பாய், டேக் கேர்.